துங் துங் முற்றிலும் பைத்தியமாகிவிட்டான். ஏனென்றால் அவன் எலிகளை பிடித்து பிடித்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். ரைஸ்டாருக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. ஏனென்றால் துங் துங் அவனுடைய தம்பி. இது சில நாட்களுக்கு முன்பு நடந்தது. ரைஸ்டார் வேலை விஷயமாக நகரத்திற்கு சென்றிருந்த போது துங் துங் வீட்டில் தனியாக இருந்தான். மாலை ரைஸ்டார் வீட்டிற்கு திரும்பி வந்தபோது துங் துங் பைத்தியக்காரத்தனமான செயல்களை செய்து கொண்டிருப்பதை கண்டான். ரைஸ்டார் துங் துங்கை பல பெரிய மருத்துவர்களிடம் காட்டினான். ஆனால் எந்த பயனும் இல்லை. ஒரு நாள் ரைஸ்டார் பைக்க தொலைதூர நகர மருத்துவமனைக்கு சென்றான். அங்கு மருத்துவரிடம் அனைத்தையும் கூறினான். மருத்துவர், சகோதரனை அழைத்து வா, குணப்படுத்தி விடுவேன் என்றார். இதை கேட்டு மகிழ்ந்த ரைஸ்டார் கிராமத்திற்கு திரும்பினான். ஆனால் அவன் வீட்டிற்கு வந்ததும் அவனது வீட்டின் வெளியே கூட்டம் கூடியிருப்பதை கண்டான். அருகில் சென்று பார்த்தபோது அவனது சகோதரன் துங் துங் இறந்து கிடந்தான். இதை பார்த்த ரைஸ் ஸ்டார் கதறி அழத் தொடங்கினான். அப்போது ஒரு கிராமவாசி, இன்று கிராம தலைவரின் இளைய மகள் வெளியே விளையாடி கொண்டிருந்தாள் என்று கூறினான். அப்போது துங் துங் அங்கு சென்று அவளை கொலை செய்து விட்டான். இந்த விஷயம் சர்பஞ்சிக்கு தெரிஞ்ச போது அவர் கோபத்தை டுங்டுங்க கொன்று விட்டார். பாவம் ரைஸ்டார் அழுது கொண்டே இருந்தான். காலம் கடந்து சென்றது. ஒரு நாள் இரவு ரைஸ்டார் தனது படுக்கையில் படுத்திருந்த போது அவனுக்கு ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டது. அவன் உடனடியாக எழுந்து உட்கார்ந்தான். அவனுக்கு முன்னால் டுங்டுங்கின் ஆவி நின்றிருப்பதை அவன் பார்த்தான். டுங்டுங் அழுது கொண்டே சொன்னான், அண்ணே, நீங்கள் என்னை தனியாக விட்டுவிட்டு நகரத்திற்கு சென்ற அன்றே என்னிடம் ஒயிட் ட்ரிபிள் 4 வந்தான். அவன் எனக்கு ஒரு சாக்லேட் சாப்பிட கொடுத்தான். நான் அந்த சாக்லேட்டை சாப்பிட்டதும் என் உடலில் என்ன நடக்க ஆரம்பித்தது என்று தெரியவில்லை. நான் எலிகளை பிடித்து பிடித்து சாப்பிட ஆரம்பித்தேன். மேலும் பஞ்சாயத்து தலைவரின் மகளை நான் கொல்லவில்லை, மாறாக ஒயிட் ட்ரிபிள் 4 தான் அவளை கொன்றான். பிறகு அவன் பஞ்சாயத்து தலைவரிடம் நான் அவருடைய மகளை கொன்றேன் என்று சொன்னான். சர்பஞ்சே ஒரு வார்த்தையும் கேட்கல, என கொன்று விட்டான். சாபீர் பாஸ் ஒயிட் ட்ரிபிள் 4க்கு ஏராளமான பணம் கொடுத்திருந்தார். ஏனென்றால் சாபீர் பாஸுக்கு எலிகள் மீது கடுமையான வெறுப்பு இருந்தது. அதனால் அவன் கிராமத்தில் உள்ள எல்லா எலிகளையும் ஒழிக்க விரும்பினான். இந்த வேலைக்காகவே அவன் ஒயிட் ட்ரிபிள் 4க்கு பணம் கொடுத்திருந்தான். இப்படி சொல்லிவிட்டு டுங்டுங்கின் ஆத்மா காற்றில் மறைந்து விட்டது. இப்போது ரைஸ்டாரின் தலையில் பழிவாங்கும் வெறி தலைக்கேறியது. அவன் கோபத்தில் பழிவாங்க புறப்பட்டான்.